சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அப்பாவு சபாநாயகராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடந்த ஜனவரி மாதம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவுக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று எடுத்துக் கொள்ளப்படும் என சட்டசபை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பை சட்டசபை செயலாளர் நடத்துவார். வாக்கெடுப்பின் அடிப்படையில் தீர்மானத்தின் முடிவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. பாளையம்பட்டி, பந்தல்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரம் மழை பொழிந்தது. எட்டயபுரம், இனாம் மணியாச்சி, நாலாட்டின்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கோடை மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். நெல்லை மாநகரில் மிதமான மழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, டவுன், பேட்டை, சுத்தமல்லி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நடவடிக்கை அநாகரிகமானது என அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்வினை ஆற்றிய நிலையில் அதற்கும் வைகை செல்வன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளர் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவர்கள் காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றியிருக்கார் என்பதை தெரிவித்துள்ளார். சிறப்பான முறையில் செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதுல குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், அங்க உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு தான் நான் சொல்றேன். கோபத்தில் ஏதோதோ உளறி கொண்டிருக்கிறார். அமமுக கட்சி ஒரு கரிக்கோள், தின்னு கொழுகொடுன்று வளர்மே தவிர குஞ்சு பொறிக்காது என்று ஏற்கனவே பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். அந்த கருத்தை தான் மீண்டும் அவருக்கு நான் வைக்கிறேன். அரசியலில் தோற்று போனவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது குறித்து ரயில்வே தேர்வு வாரியம் விளக்கமளித்துள்ளது. தெற்கு ரயில்வேவில் உதவி ரயில் ஓட்டுநர் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு வரும் புதன்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90 விழுக்காடு தேர்வர்களுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் ரயில்வே தேர்வு வாரியம் விளக்கமளித்துள்ளது. அதில் 2ஆம் கட்ட தேர்வு அனைவருக்கும் ஒரே நேரத்தில் நடத்தப்படுவதால் விண்ணப்பதாரர்களுக்கு முடிந்த அளவு சொந்த மாநிலத்திலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சொந்த மாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்க முடியாத சூழலில் அண்டை மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் உதவி ரயில் ஓட்டுநர் பணிக்கு தேர்வெழுதும் 15,000 பேர் ரயில்வே பாதுகாப்பு படை தேர்வுக்கும் விண்ணப்பித்திருப்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே நகரத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரயில்வே பணிக்கு தேர்வு எழுத செல்லும் இடஒதுக்கீட்டு பிரிவு தேர்வர்கள் ரயிலில் இலவசமாக பயணிக்க பாஸ் வழங்கப்படும் என்றும் RRP தெரிவித்துள்ளது.
முந்தைய CBT-2 தேர்வுகளை நடத்தும் போது இதே நடைமுறை பின்பற்றப்பட்டதாகவும் ரயில்வே தேர்வு வாரியம் விளக்கமளித்துள்ளது. தனது கணவரை பிரிந்து வாழ்கிறேனே தவிர விவாகரத்து பெறவில்லை என AR ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். இந்நிலையில் இதுகுறித்து தனது வழக்கறிஞர் மூலம் அறிக்கை வெளியிட்டுள்ள சாய்ரா பானு அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடவுளின் ஆசையால் அவர் நலமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் இருவரும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள சாய்ரா பானு இருவரும் இப்போதும் கணவன் மனைவிதான் என்று விளக்கமளித்துள்ளார். தனக்கு சில ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அது ரகுமானுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ்வதாகவும் சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். எனவே தன்னை ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் எனவும் சாய்ரா பானு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை வரவேற்பதாகவும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசுடன் இணைந்து தேமுதிக போராடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் என பொத்தம் பொதுவாக கூறாமல் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நிரூபிக்கப்படணும். இப்போ பொத்தாம் பொதுவா நம்ம சொல்லக்கூடாது. அது நிச்சயமாக 1000 கோடி ஊழலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்துட்டு இப்ப வெயில வந்திருக்காரு. எனவே இந்த ஊழல் என்பது உண்மையான ஒரு விஷயமா என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவுடன் இணைந்து தேமுதிக போராடும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு அரசை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விவரித்திருப்பதை பார்த்தால் ஒரு ஊழல் இலக்கியமே எழுதலாம் என்று விமர்சித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேட்டை ஆழமாக விசாரித்தால் சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருப்பவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனிமேல் ஊழல் வித்தைகள் செல்லாது என்று கூறியுள்ள விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஊழல்வாதிகளை ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் காரணமாக வேலூர் CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த நிலையில் டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். மேல்விளாச்சூர் பகுதியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகள் சிவானி கடந்த 7ஆம் தேதி டெங்கு காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். மாணவி சிவானிக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் பலன் அளிக்காததால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சென்ற மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து அறிக்கை பெற்று அவர்களின் உடல்நலத்தை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறினார். வாரந்தோறும் 100 மேல்நிலை தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்து நீரின் தூய்மை மற்றும் தரம் பரிசோதிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிகளில் தொடர்ந்து டெங்கு கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஃபாகிங் ஆக இருந்தாலும் சரி வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தினமும் கொசு ஒழிப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டு வருவதாகவும் டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கோவில் முன்பாக வேன் நிறுத்தியதில் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிதான் இது. கடையம் அருகே மலையான்குளம் கிராமத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய வீட்டில் விசேஷ நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இதற்காக வந்திருந்தவர்கள் வேனை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்ட கோவில் முன்பாக நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வேனை எடுக்க பட்டியல் சமூகத்தினர் வந்தபோது வேனின் முன்பாக கற்கள் அடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு வந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேனை பொது இடத்தில் நிப்பாட்டக்கூடாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
வாக்குவாதமுற்றி மோதல் ஏற்பட்டதால் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் இரு தரப்பை சேர்ந்தவர்களையும் சமாதானப்படுத்தி விசாரணை மேற்கொண்டனர். விமர்சனங்கள் தான் ஜனநாயகத்தின் ஆன்மா என்றும் தன் மீதான விமர்சனங்களை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். லெக்ஸ் ஃப்ரிட்மேன் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி சுமார் 3.5 மணி நேரத்திற்கு தனது அரசியல் மற்றும் வாழ்க்கை குறிப்புகளை பகிர்ந்துள்ளார். அதில் தனது சிறு வயதில் வறுமையுடன் போராடியது சவாலாக இருந்ததாக குறிப்பிட்டார். பாகிஸ்தானுடனான உறவை பற்றி பேசிய பிரதமர் மோடி அமைதியை ஏற்படுத்துவதற்கான தனது ஒவ்வொரு முயற்சியும் விரோதத்தையும் துரோகத்தையும் சந்தித்ததாக தெரிவித்தார். சீனாவை பற்றி பேசிய போது இந்தியாவுடன் சீனாவுக்கு போட்டி இருக்க வேண்டும், மோதல் இருக்கக்கூடாது என்றும் மோடி குறிப்பிட்டார். உக்ரைன் ரஷ்யா இரு நாடுகளும் அமர்ந்து பேசினால்தான் போர் முடிவுக்கு வரும் என்று கூறிய பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் அமைதியின் பக்கமே இந்தியா நிற்பதாக குறிப்பிட்டார். அரசியலை கடந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனான நட்பு தொடர்ந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பாகிஸ்தானில் ராணுவ வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 90 பேர் உயிரிழந்ததாக பலூச் விடுதலைப் படை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குவெட்டாவிலிருந்து ஈரானின் எல்லைப் பகுதியை ஒட்டி டாப்ரான் என்ற இடத்தை நோக்கி ராணுவ வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது நாஷிக் என்ற இடத்தில் ராணுவ வாகனங்களை குறிவைத்து வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற கார் மூலம் தற்கொலைப்படை தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற பலூச் விடுதலைப் படை 90 வீரர்கள் உயிரிழந்ததாக கூறியது. ஆனால் இத்தாக்குதலில் 7 வீரர்கள் மட்டுமே உயிரிழந்ததாகவும் 35 பேர் படுகாயமடைந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் 450 பயணிகளுடன் சென்ற ரயிலை கடத்திய பயங்கரவாத அமைப்பினர் தற்போது ராணுவ வாகனம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பாகிஸ்தானில் பதட்டமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. முதல் முறையாக நடைபெற்ற இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய மாஸ்டர்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் அடங்கிய உலகின் 6 நாடுகளின் அணிகள் பங்கேற்ற இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடரின் முதல் சீசன் இந்தியாவில் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய மாஸ்டர்ஸ் அணியும் பிரைன் லாரா தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்கள் எடுத்தது. வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ட்வைன் ஸ்மித் 45 ரன்களும் சிம்மன்ஸ் 57 ரன்களும் எடுத்தனர். பிரைன் லாரா 6 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து இந்திய மாஸ்டர்ஸ் அணி சார்பில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் அம்பத்தி ராயுடு தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். ஒரு சிக்ஸர் 2 பவுண்டரிகளை விளாசிய சச்சின் 18 பந்துகளில் 25 ரன்கள் எடுத்து வெளியேறினார். எனினும் 50 பந்துகளில் 74 ரன்கள் குவித்த அம்பத்தி ராயுடு வெற்றிக்கு வித்திட்டார். யூசுப் பதான் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்த போதும் யுவராஜ் சிங் ஸ்டூவர்ட் பின்னி ஜோடி வெற்றியை உறுதி செய்தது. 17.1 ஓவரில் வெற்றி இலக்கை எட்டிய இந்திய மாஸ்டர்ஸ் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய மாஸ்டர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றதை ரசிகர்கள் கொண்டாடினர்.